காணப்படுவதில்லை. இவை ஒளியற்ற சூழலில் வளர்கின்றன. பூஞ்சைகள் ஒரு செல் உயிரினங்களாகவோ, எடுத்துக்காட்டாக ஈஸ்ட், அல்லது பல செல் உயிரினங்களாகவோ, எடுத்துக்காட்டாக காளான்கள் போன்றோ காணப்படுகின்றன. இவை அனைத்து வாழிடங்களிலும் காணப்படுகின்றன. வகைப்பாட்டில் இவை பூஞ்சைகள் உலகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி எனப்படும். ஆல்காக்கள் எளிய தாவர உடலமைப்பை பெற்ற யூகேரியோட்டிக் உயிரினங்களாகும். ஆல்காக்கள் ஈரப்பதமான வாழிடங்களில் காணப்படுகின்றன. அதிக அளவில் பசுங்கணிகத்தை பெற்றுள்ள இவை ஏரிகள் மற்றும் குளங்களின் மேற்பரப்பில் மெல்லிய படலமாக காணப்படுகின்றன. எனவே இவை நீர்ப்புற்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை பசுங்கணிகங்களின் உதவியுடன் தங்களுக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்கின்றன. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையத்தை பசுங்கணிகங்கள் கொண்டுள்ளன. ஆல்காவை பற்றிய பாடப்பிரிவு ஆல்காலஜி அல்லது பைக்காலஜி எனப்படும். ஆல்காக்களின் அளவு 1 மைக்ரான் முதல் 50 மீட்டர் வரை வேறுபடுகிறது. இவை ஒரு செல்லாலான நுண்ணியவையாகவோ, எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ், அல்லது பல செல்களாலான பெரிய அளவுடையவையாகவோ, எடுத்துக்காட்டாக சர்காசம் போன்றோ காணப்படலாம். இவை ஒரு செல்லாலான கோள, கோள் மற்றும் சுழல் போன்ற வேறுபட்ட வடிவங்களில் காணப்படுகின்றன. பல செல்களால் ஆன ஆல்காக்கள் இலைகளுடன் கிளைத்து காணப்படுகின்றன. புரோட்டோசோவா. கிரேக்க மொழியில் புரோட்டோஸ் என்பது முதல் என்றும் சோவன் என்பது விலங்கு என்றும் பொருள்படும். புரோட்டோசோவாக்கள் ஒரு செல் யூகேரியோட்டுகள் ஆகும். இவை வகைப்பாட்டில் புரோட்டிஸ்டா எனும் உலகில் இடம்பெற்றுள்ளன. புரோட்டோசோவாவை பற்றி படிக்கும் பாடப்பிரிவு புரோட்டோ விலங்கியல் எனப்படுகிறது. இவை குளங்கள், பெருங்கடல்கள், ஈரப்பதமான மண் ஆகியவற்றிலும், தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் செல் மற்றும் திசுக்களிலும் இவை நோயை உண்டு பண்ணுகின்றன. இவை 2 முதல் 200 மைக்ரான் அளவுடையவை. புரோட்டோசோவாக்கள் சில சிறப்பான நுண்ணுறுப்புகளை கொண்டுள்ளன. இந்நுண்ணுறுப்புகள் இயக்கம், உணவூட்டம் மற்றும் இதர பணிகளை செய்வதற்காக பயன்படுகின்றன. புரோட்டோசோவாக்கள் பல வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை சிலியேட்டா வகை புரோட்டோசோவாக்கள் சிலியாக்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. எடுத்துக்காட்டு பேரமீசியம். ஃபிளாஜெல்லேட்டா வகையில் இடப்பெயர்ச்சியானது கசை இலைகள் மூலம் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு யூக்ளினா. சூடோபோடியா வகை புரோட்டோசோவாக்களில் இடப்பெயர்ச்சியானது போலிகால்கள் மூலம் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு அமீபா. ஸ்போரோசோவாக்கள் ஒட்டுண்ணிகளாக காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டு பிளாஸ்மோடியம்.